ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த காங்கிரஸ் மறுத்துவிட்டது. எங்களது ஜார்க்கண்ட் அரசில் காங்கிரஸ், ஆர்ஜேடி ஆகியன இடம்பெற்றுள்ளன. நாங்கள் கூட்டணி ஆட்சியை மறுபரிசீலனை செய்வோம், இதன் மூலம் பதிலடி கொடுப்போம் என்றார் திவ்யகுமார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு ஆத்மசம்மானுக்கு ஆஹத் கியா. எங்கள் வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிவிட்டது பிஜேபி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். अमित शाह जी और धर्मेंद्र प्रधान दोनों का फोटो इसमें है. इसमें वो व्यक्ति शामिल है जिसको कि उस दिन नामांकन करना था. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் நிதிஷ்குமார். अगले 5 वर्षों में 1 करोड़ युवाओं को नौकरी और रोजगार मिलेगा. ட்ரம்ப் விரும்பிய எந்த உத்தரவாதத்தையும் மோடி தரவில்லை. மாறாக ஒன்றுபட்டு பயங்கரவாதத்தை எதிர்ப்போம் என்று கூறி பாகிஸ்தானை எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தை ட்ரம்புக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னமும் முடியவில்லை. அதற்குள் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலே முடிந்துவிட்டது. தொகுதி பங்கீடு முடியாததால் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இண்டி கூட்டணி கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடுகின்றன. பீகாரில் உள்ள 243 பேரவை தொகுதிகளுக்கு நவம்பர் 6 மற்றும் 11 தேதிகளில் 2 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும். முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 121 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து மனுக்களை திரும்ப பெறும் அவகாசம் திங்கட்கிழமையுடன் முடிந்தது. 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 122 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை நிறைவடைந்தது. வேட்புமனுக்களை திரும்ப பெற வருகிற வியாழக்கிழமை கடைசி நாளாகும். ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், சிபிஐ எம்எல், சிபிஐ, சிபிஐஎம், விகாஸ் ஷீல் இன்சான் கட்சி ஆகியன அங்கம் வைக்கும் இண்டி கூட்டணியில் இன்னமும் தொகுதி பங்கீடு முடியவில்லை. இழுபறி நீடிக்கிறது. பீகார் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து விட்ட நிலையில் இண்டி கூட்டணி சார்பில் தொகுதி பங்கீடு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. கடந்த 1 மாத காலமாக இந்த கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்தும் கடைசி வரை குழப்பம் நீடித்தது. முதல் கட்ட தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் வரை எந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது உறுதியாகவில்லை. 143 வேட்பாளர்களுடன் கூடிய முழு வேட்பாளர் பட்டியலை திங்கட்கிழமை தன்னிச்சையாக அறிவித்தது ஆர்ஜேடி. இவர்களில் 21 பேர் பெண் வேட்பாளர்கள். பிஜேபி, ஐக்கிய ஜனதா தளத்தை விட அதிக பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல் வெளியாவதற்கு முன்பே ஆர்ஜேடி வேட்பாளர்கள் பலர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விட்டனர். காங்கிரஸ் சார்பில் 61 வேட்பாளர்கள் தன்னிச்சையாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல், அதாவது சிபிஐ எம்எல் 20, விகாஸ் ஷீல் இன்சான் கட்சி 16, இந்திய கம்யூனிஸ்ட் 9 இடங்களில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் ஆளாளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இண்டி கூட்டணி கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடும் நிலை உருவாகி இருக்கிறது. 2ஆம் கட்ட தேர்தலுக்கு வேட்பு மனுவை திரும்ப பெற வியாழக்கிழமை கடைசி நாள் என்கிற நிலையில் இண்டி கூட்டணி தங்களுக்குள் மோதும் தொகுதிகளின் எண்ணிக்கை அன்றைய தினம் உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த காங்கிரஸ் மறுத்துவிட்டது. அத்துடன் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு நிர்பந்திப்பதால் தொகுதி பங்கீட்டை எட்ட முடியாமல் போய்விட்டது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வேட்பாளர் தேர்வு தொடர்பாக கடும் அதிருப்தியும் மோதலும் எழுந்துள்ளன. இண்டி கூட்டணிக்குள் முரண்பாடுகள் முற்றி வரும் நிலையில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அறிவித்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜேஎம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஒருங்கிணைந்த பீகாரிலிருந்து உருவாக்கப்பட்ட மாநிலம் ஜார்க்கண்ட். பீகார், ஜார்க்கண்ட் எல்லையோர மாவட்டங்களில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 12 தொகுதிகளில் 2 தொகுதிகளையாவது தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டது ஜேஎம்எம். ஆனால் ஆர்ஜேடி கடைசி வரை பிடி கொடுக்காததால் ஜேஎம்எம்முக்கு 1 தொகுதி கூட ஒதுக்கப்படவில்லை. இதனால் எரிச்சல் அடைந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தேர்தலில் இருந்தே விலகுவதாக அறிவித்திருக்கிறது. ஜார்க்கண்டில்
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணியில் ஆர்ஜேடிக்கு 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அமைச்சரவையிலும் ஆர்ஜேடிக்கு ஓரிடம் கொடுத்திருக்கிறார் ஹேமந்த் சோரன். எனவே ஜேஎம்எம் விலகல் எல்லை பகுதிகளில் மகா கட்பந்தனுக்கு ஒரு பெரும் சரிவை உருவாக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஜேஎம்எம் எடுத்திருக்கும் முடிவு ஜார்க்கண்ட் கூட்டணி அரசில் எதிரொலிக்கும் போல தெரிகிறது. இது குறித்து ஜேஎம்எம் மூத்த தலைவரும் ஜார்க்கண்ட் அமைச்சருமான சுதிவ்ய குமார் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். எங்களது ஜார்க்கண்ட் அரசில் காங்கிரஸ், ஆர்ஜேடி ஆகியன இடம்பெற்றுள்ளன. நாங்கள் கூட்டணி ஆட்சியை மறுபரிசீலனை செய்வோம், இதன் மூலம் பதிலடி கொடுப்போம் என்றார் சுதிவ்ய குமார். और हेमंत सोरेन जी इंडिया गठबंधन के पार्ट होने के वजह से वहां गए थे और अगर अभी बदले हुए क्रम में बदली हुई परिस्थितियों में इस तरीके का बर्ताव हुआ है तो निश्चित रूप से इसका फलाफल उन तमाम ताकतों को भी भुगतना पड़ेगा जिन लोगों ने झारखंड मुक्ति मोर्चा के आत्मसम्मान को आहत किया है. ஜார்க்கண்ட் தேர்தலில் காங்கிரஸ், ஆர்ஜேடி, இடதுசாரிகள் என அனைவருக்கும் உரிய அளவுக்கு தொகுதிகளை ஜேஎம்எம் ஒதுக்கியது. ஆனால் பீகாரில் பெரும்பாலான தொகுதிகளை காங்கிரசும் ஆர்ஜேடியும் ஒதுக்கி கொண்டு விட்டன. எங்களுக்கு தொகுதி ஒதுக்காமல் சதி செய்து விட்டனர். எனவே பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து ஜேஎம்எம் விலகுகிறது என்றார் சுதிவ்ய குமார். बिहार में क्या रोल रहेगा अब बिहार के चुनाव में? बिहार के चुनाव में झारखंड मुक्ति मोर्चा किसी भी तरीके से सक्रिय राजनीति में नहीं है. அதே நேரம் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்துள்ளது. ஐக்கிய ஜனதா தளம், பிஜேபி ஆகியன தலா 101 இடங்களில் சமமாக போட்டியிடுகின்றன. சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி 29, ஜிதன் ராம் மாஞ்சியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 6, உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 6 இடங்களில் களம் காணுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்திருந்தாலும் பிஜேபி மீது நிதிஷ்குமார் கட்சி அதிருப்தியில் உள்ளது. எப்போதும் பிஜேபியை காட்டிலும் ஐக்கிய ஜனதா தளம் தான் அதிக தொகுதிகளில் போட்டியிடும். ஆனால் இம்முறை ஜேடியு, பிஜேபி தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மேலும் நிதிஷ்குமார் தலைமையில் தேர்தலை சந்தித்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னரே முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று அமித்ஷா கூறியது நிதிஷ்குமாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. नीतीश कुमार को क्या आप मुख्यमंत्री बनाएंगे अगर एनडीए जीतता है तो? अंजना जी, मालूम नहीं आप कैसा सवाल पूछ रहे हो. मैं भला कौन होता हूं किसी को मुख्यमंत्री बनाने वाला? इतनी सारी पार्टियों का गठबंधन है. चुनाव के बाद जब बैठेंगे सभी दल, विधायक दल के नेता बैठेंगे और अपना नेता तय कर लेंगे. இது ஐக்கிய ஜனதா தள தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. இதற்கிடையே ஜன்சுராஜ் கட்சியின் 3 வேட்பாளர்கள் முத்துர் ஷா, சத்யபிரகாஷ் திவாரி, சசிசேகர் சின்ஹா ஆகியோர் தங்கள் வேட்பு மனுக்களை திடீரென வாபஸ் பெற்றுள்ளனர். எங்கள் வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிவிட்டது பிஜேபி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இது குறித்து ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தேர்தலில் யார் வென்றாலும் கவலை இல்லை, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்கிற பிம்பத்தை பிஜேபி கடந்த சில ஆண்டுகளாக உருவாக்கி இருக்கிறது. ஆனால் புதிய கட்சியான ஜன்சுராஜ் கட்சியை கண்டு என்டிஏ பயப்படுகிறது. வழக்கமாக பிஜேபி எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், இல்லை என்றால் லாலுவின் காட்டாட்சி மீண்டும் வந்துவிடும் என்று மக்களை அச்சுறுத்தும். ஆனால் இந்த முறை ஜன்சுராஜ் என்கிற புதிய கட்சிக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எங்கள் கட்சியின் தானாப்பூர் வேட்பாளர் முத்துர் ஷாவுக்கு அழுத்தம் கொடுத்து வேட்பு மனுவை வாபஸ் பெற வைத்துள்ளனர். முத்துர் ஷாவை ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினர் கடத்தியதாக பிஜேபி தலைவர்கள் கூறுகின்றனர். ஆனால் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் ஆகியோருடன் முத்துர் ஷா உள்ள போட்டோ வெளிவந்திருக்கிறது. अमित शाह जी और धर्मेंद्र प्रधान दोनों का फोटो इसमें है. इसमें वो व्यक्ति शामिल है जिसको कि उस दिन नामांकन करना था. नामांकन करने का अंतिम दिन उस व्यक्ति को अमित शाह अपने यहाँ बुलाकर रोक लिए. आप बताइए, देश का गृह मंत्री अगर किसी भी व्यक्ति को बुला के रोक लेगा तो उसको तो रुकना ही पड़ेगा. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும். எத்தனை வேட்பாளர்களை பிஜேபி இழுத்தாலும் நாங்கள் இந்த தேர்தலில் கடுமையாக போராடுவோம். பீகாரில் மாற்றம் வரும் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். இதற்கு மத்தியில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் நிதிஷ்குமார்.
பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முசாஃபர்பூர் மாவட்டத்தின் மினாப்பூர் தொகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். பீகாரில் மொத்தம் 50 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்க நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். अब हम लोगों ने तय कर दिया कि अगले 5 वर्षों में 1 करोड़ युवाओं को नौकरी और रोजगार मिलेगा. तो एक तरह से सारा काम आप लोगों को याद रखिए कि हम लोग आपके हित में काम कर रहे हैं. சூழ்நிலைகள் காரணமாக லாலு கட்சியுடன் நான் 2 முறை கூட்டணி வைக்க வேண்டியிருந்தது. குறுகிய காலம் மட்டுமே அந்த கூட்டணியில் இருந்தேன். அவர்கள் எதற்கும் பயனற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நிரந்தரமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பி விட்டேன். லாலு அதிகாரத்தில் இருந்தபோது பெண்களுக்கு ஏதாவது செய்தாரா? 7 ஆண்டுகள் முதல்வராக இருந்த அவர் பதவி விலக வேண்டிய நிலை உருவான போது தன்னுடைய மனைவியை முதல்வராக்கினார். மற்றபடி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்கு எப்போதாவது இருந்ததுண்டா என நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பினார். மொத்தத்தில் களை கட்டிவிட்டது பீகார் எலெக்ஷன். வெற்றியை நோக்கி பீடு நடை போடுகிறது என்டிஏ. மோடியுடன் பேசியிருக்கிறாரே ட்ரம்ப். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா தொடர்ந்தால் கூடுதல் வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து வரியை செலுத்துவார்கள், கூடுதல் வரியை செலுத்துவார்கள். இந்தியாவுக்கு அதில் விருப்பம் இருக்காது என்று எண்ணுகிறேன். நான் இந்திய பிரதமர் மோடியுடன் பேசினேன். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க போவதில்லை என்று அவர் எனக்கு உறுதியளித்தார் என்று கூறினார் ட்ரம்ப். No, I spoke with Prime Minister Modi of India, and he said he's not going to be doing the Russian oil thing. So that's but why would India say that they're not going to do? I don't know, but if they want to say that, then they'll just continue to pay massive tariffs, and they don't want to do that. முன்பும் இதே விதமான கருத்தை ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் அப்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ட்ரம்ப் கூறியதை திட்டவட்டமாக மறுத்தது. சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களை அதிகப்படுத்துவதே எங்கள் நோக்கம் என்று வெளியுறவுத்துறை கூறியிருந்தது. இன்னொரு புறம் சீனா மீதும் கூடுதலாக 100% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார். அரிய வகை கனிம பொருட்களுக்கான விதிமுறைகளை சீனா கடுமையாக்கி உள்ளது. இதற்கு எதிர்வினையாக கூடுதல் வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஏற்கனவே சீனா மீது 30% கூடுதல் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சீன பொருட்களுக்கான மொத்த வரி விகிதம் சுமார் 55 முதல் 57% உள்ளது. வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் அதிக வரி விதிப்புகள் மூலம் மிரட்டுவது சீனாவை கையாளுவதற்கான சரியான வழி அல்ல என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் நாசுக்காக கூறியுள்ளார். தொடர்ந்து முரண்பாடுகளை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். இந்நிலையில் இந்தியாவுக்கு நட்புக்கரம் நீட்டும் நிகழ்வு வெள்ளை மாளிகையில் நடந்தது. அமெரிக்க அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் தீபாவளி திருநாளை கொண்டாடினார் ட்ரம்ப். அப்போது பெடரல் புலனாய்வு அமைப்பின் இயக்குனரும் இந்திய வம்சாவளியை சார்ந்தவருமான காஷ் பட்டேலும் உடன் இருந்தார். Thank you all. Thank you. இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் இந்திய மக்களுக்கு எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று பிரதமர் மோடியுடன் நான் பேசினேன். அது ஒரு அருமையான உரையாடல். மோடி ஒரு மாபெரும் மனிதர். கடந்த பல ஆண்டுகளாக அவர் எனது மாபெரும் நண்பராக திகழ்கிறார் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். Let me also extend our warmest wishes to the people of India. I just spoke to your Prime Minister today. We had a great conversation. We talk about trade. We talk about a lot of things, but mostly the world of trade. He's very interested in that. He's a great person, and he's become a great friend of mine over the years. இதற்கு எதிர்வினையாற்றிய மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம். அதிபர் ட்ரம்ப் அவர்களே, தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டதற்கும்
தீபாவளி வாழ்த்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. ஒளியின் திருநாளான தீபாவளியில் 2 மாபெரும் ஜனநாயக நாடுகளும் நம்பிக்கையுடன் உலகுக்கு ஒளியேற்றுவதை தொடரட்டும். பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை ஒன்றுபட்டு எதிர்ப்போம் என்று பதிவிட்டுள்ளார் மோடி. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக ட்ரம்ப் விரும்பிய எந்த உத்தரவாதத்தையும் மோடி தரவில்லை. மாறாக ஒன்றுபட்டு பயங்கரவாதத்தை எதிர்ப்போம் என்று கூறி பாகிஸ்தானை எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தை ட்ரம்புக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். மோடியின் வாழ்த்து ட்ரம்புக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கும். எவருக்கும் அசைந்து கொடுக்க மாட்டார் மோடி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.